ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு ஸ்கூல் அப்டேட் நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன்ஸ் ரிக்வெஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு ரீஓப்பன் ஸ்கூல்ஸ் சூன். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கூடிய விரைவில் ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். என்ன இன்ஃபர்மேஷனாக, தமிழக பள்ளிகள் திறப்பது எப்போது? உடனே திறக்க தனியார் பள்ளிகள் சங்கம் அரசுக்கு கோரிக்கை. ஓகேவா? ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு மனு அளிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் கூடிய விரைவில் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலேஜஸ் டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், UG ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு திறக்கிறதா அறிவிப்பு வந்துருச்சு கவர்மெண்ட்லேருந்து. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எப்போ திறக்கிறதுங்கிறது இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்குது. அதனால் உடனே ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு, ஒரு கோரிக்கை கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. தனியார் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் சார்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த அசோசியேஷனில் எல்லா ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே அதில் இருக்காங்க. ஸோ அவங்க சார்பில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு, அதாவது CBSE, நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் ஸ்கூல்ஸ் எல்லாமே அந்த ஒரு அசோசியேஷனில் இருக்காங்க. அவங்க சார்பில் அவங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழக அரசுகிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, என்ன ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணாமல் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆன்லைன் வசதி இல்லாதவங்க அல்லது செல்ஃபோன் வாங்க வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. சரியா? ஸோ அதனால் அவங்களுக்கு வகுப்புகள் போயிட்டுருக்கு. ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அவங்களுக்கு விட்டு போயிடும். படிப்பில் ஒரு நாட்டம் குறைஞ்சிரும். அப்படிங்கிறனால கூடிய விரைவில் நீங்கள் திறக்கணும், ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெண்டு மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஒன்று உடனே திறந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இப்போ திறக்கிறது அவ்வளோ ஒரு சேஃப்டியாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் அப்படி திறந்ததுன்னா பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம், அதாவது ஜனவரி மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இரு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் திறக்காதனால அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் கட்டாத நிலைமை இருக்குது. ஸோ ஃபீஸ் கட்டாதனால ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எல்லாமே சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த மனுவில் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் எப்போ ஸ்கூல்ஸ் திறக்க போகிறாங்க என்ன அப்படிங்கிறத முடிவு எடுப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு வகையான கருத்துக்கள் இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் எந்த ஒரு முடிவுமே ஒரு ஸ்டபானாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இந்த நிலையில் கல்லூரிகள் திறக்கிறாங்க, காலேஜஸ் ரீஓப்பன் ஆகுது டிசம்பர் 7ஆம் தேதி. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அப்டேட் நியூஸு. இன்னொரு அப்டேட் நியூஸோட வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.